திமுக சாரசாரையா வர்றாங்க. ஏன் அந்த ஆட்சியில அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது, போகும்போது மக்களை கண்டிக்கணுமே, அப்ப அவங்க கேட்பாங்களே, கேள்வி கேட்பாங்களே, நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் மன நொந்து போயிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர், காலங்காலமா உழைத்தவர்கள் 10 சாதனையை அடுக்கிக்கிட்டே வந்தார். 10 சாதனைப்பா சட்டமன்றத்தில். உடனே கை தட்டாங்க, அப்படியே பார்த்தா முதலமைச்சருக்கு அப்படியே திரும்ப திரும்ப அப்படியே சொல்லி அடிக்கிட்டே வராரு. எவனாச்சும் சாதனை நம்ம சொல்ல முடியுமா? பஞ்சு மிட்டாய்க்கு இவங்க தடை வச்சதாப்பா சாதனை, பெரிய சாதனை. இந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை வச்சதுதான் சாதனையா? இதே கனிமொழி சகோதரி என்ன சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது கூட தமிழகத்துல இருக்காது. இப்ப நம்ம ஆட்சியில, நம்ம அம்மா ஆட்சியில 10 வருஷத்துல இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க. எனவே இதை தடுக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்க. மது கடையில பெருக்கி கொண்டு போறாங்க. திராவிட மாடல், திராவிட மாடல் எங்க எடுத்தாலும் சரி. இங்க மதுரையில நூலகத்துக்கு அவங்க அப்பா பேர், இங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அவங்க அப்பா பேர், எல்லாத்துக்கும் அவங்களுடைய கலைஞர் நினைவு மண்டபம், இப்படி எல்லா இடத்துலயும் கலைஞர் கலைஞர் போறீங்களே. திராவிட மாடல்னா, திராவிட மாடல்னா கலைஞர் மட்டும் இல்லையே, ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரங்க அண்ணாவுடைய பெயரை வைக்கலாம்ல? இந்த அரசாங்கம் செஞ்சதா? தந்தை பெரியாருடைய வழிவந்தோர்னு சொல்றீங்களே, அவருடைய பெயரை வைக்கலாம்ல? ஒருவருக்கு உதயநிதி சபரிசன் சேர்ந்து 30,000 கோடி ரூபாயை எப்படி அந்த கொள்ளையடித்த பணத்தை கணக்குல கொண்டு வருது? நம்ம காய்கறி வாங்குறதுக்கு காசு இல்ல, கத்திரிக்காய் வாங்குறதுக்கு காசு இல்ல, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப காசு இல்ல, இவங்க 30,000 கோடியை எப்படி வெள்ளையாமாக்குறதுன்னு அவங்க பேசுறாங்க சொல்லி ஒரு டேப்பை பேசுறாங்க. அவர் நண்பர்கிட்ட பேசினதை எடுத்து வெளியிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப கடன் மேல் கடன் வாங்கி நம்மள கடனாளி ஆக்கியிருக்க இந்த அரசுக்கு நீங்க வர்ற நேரத்துல சரியான சவுக்கடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? நம்ம அம்மா செஞ்ச சாதனைகளை நீங்க ஒரு சில பேர் மறந்துருவீங்கல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மறந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு இருண்ட ஆட்சி நடக்குது. விடியல் தருவோம் சொல்லி நம்மளை எவ்வளவு தூரம் தலையில முளக அரைச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய தலையிலும் இன்னைக்கு கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்க ஆட்சி தான் இந்த ஆட்சி. அம்மா கொண்டு வந்த சாதனையை பூரா இன்னைக்கு முழுமையா நிறைய திட்டங்களை இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மூடு விழா கண்டுட்டு இன்னைக்கு ஏதோ அறிவிச்ச திட்டங்கள் அவங்க தேர்தல் அறிவிக்கையில 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்களா? கொடுக்கலையாமா? கொடுத்தாங்க, கொடுக்கல. உண்மையா இல்லையா? எப்ப தேட்சா கொடுக்காதம்மா, கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தாங்களே. அந்த அதை நிறைவேற்றணும்ல. 4வது நிதிநிலை அறிக்கை அறிவிச்சுட்டாங்க சட்டமன்றத்தில். இந்த நிதிநிலை அறிக்கையிலாச்சும் ஏதாவது வரும்னு நம்ம பார்த்தோம். எதிர்கட்சி தலைவரும் பார்த்தாரு. எல்லாமே ஒண்ணுமே இல்லை, காத்தடிச்ச பலூன் மாதிரி ஆகி போச்சு. 10 சாதனைகளை நம்ம முதலமைச்சர் பட்டியலிட்டார். எல்லாத்திலையும் முதல்வர். நான் கூட தான் சொல்லிக்கலாம். நாங்க கூட கோபாலகிருஷ்ணன் தானே. எல்லாரும் சப்பானின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை எல்லாரும் எப்ப வீட்டுக்கு அனுப்பலாம்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் நினைக்கலாம் நாங்க சிறப்பா ஆட்சி தரணும். சிறப்பா யாருக்கு? உங்க வீட்டுக்கு தான் நல்ல சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு தான் அந்த ஆட்சி சிறப்பான முறையில், உங்க கட்சி தலைவர்களுக்கு மந்திரிகளுக்கு தான் சிறப்பா இருக்கக்கூடிய, அதுல இருக்க தொண்டர்கள் கூட கிடைக்கலன்றாங்க. இன்னைக்கு காலையில கூட பார்த்தா நானே எம்எஸ் பாண்டி டாக்டர் எல்லா பேரும் இருந்தோம். மாவட்ட துணை செயலர், மாவட்ட பொருளாளராக இருந்தோம். பார்த்தீங்கன்னா தம்பி ரமேஷ் விபிஆர் செல்வகுமார் வந்திருந்தார். எங்க முன்னால திமுக சாரசாரையா வர்றாங்க. ஏன் அந்த ஆட்சியில அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது, போகும்போது மக்களை கண்டிக்கணுமே, அப்ப அவங்க கேட்பாங்களே, கேள்வி கேட்பாங்களே, நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் மன நொந்து போயிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர், காலங்காலமா உழைத்தவர்கள், அந்த இயக்கத்தை நம்பி சென்றவர்கள், அதற்காக கொடி பிடித்தவர்கள், கொள்கை முழக்கமிட்டவர்கள். நம்ம முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போனார். நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி நம்ம ஊர் வித்தக்காரங்க மாதிரி எல்லா இடங்களையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றி இந்த ஆட்சி 3% ஓட்டு வித்தியாசத்தில் 13 கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இதே நிலையை என்ன செய்றாங்க? நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம எப்படியாச்சும் ஏமாற்றி ஓட்டு போடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப தேர்தல் அறிக்கை வேற ஊர் ஊருக்கு போய் நம்ம கேட்டு நம்ம பொதுச் செயலாளர் ஊர் ஊருக்கு நம்ம குழுவை அனுப்பி
அங்க இருக்கிற வியாபாரிகள், விவசாயிகள், அங்க இருக்க பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுடைய பிரதிபலிப்பு என்ன என்பதை நம்முடைய தேர்தல் அறிக்கையில கொண்டு வரணும். நீங்க போகணும் ஒரு குழு அமைத்து மண்டல வாரியாக அமைச்சாங்க. நம்ம மண்டலத்தின் சார்பாகவும் நடந்தது. இங்கே கூட்டம் கருத்து கேட்பு நடந்தது. திமுகவுடைய அதே மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. நம்ம முதல்வர் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வச்சார். அவங்களும் தேர்தல் அறிக்கை தயார் பண்ண போறாங்க. இப்ப எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாற்றி நமக்கு நம்ம தலையில முழகா அரைச்சிருக்காங்களோ, நம்ம சரியான பாடத்தை இந்த வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கணும். கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். நீங்க கொடுக்கலன்னு வச்சுங்க, ஆண்டவனே நினைத்தாலும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு ஏறி இருக்க விலைவாசி ஏடுங்க, ஒவ்வொரு விலைவாசி ஏறி போச்சு. அரிசி 70 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா கூடி போச்சு கிலோவுக்கு. அரிசி, பருப்பு, மிளகாய் எல்லாம், மஞ்சள் பொடி எல்லாமே கூடி போச்சு. சீரகம் எல்லாமே. இங்க பாருங்க, அவங்கள விட்டா இங்க இருந்து பேசுவாங்க. நீங்க இங்க பேசுற காட்டிலும் பக்கத்து வீட்டுல ஏமா நாங்க என்னதான் பேசினாலும் சரி, டிவில என்னதான் போட்டாலும் நீங்க பேசுறீங்க பாருங்க. காய்கறி கடை போறீங்க, காய்கறி வாங்குறீங்க, காய்கறி அப்படி தட்டி பாக்குறீங்க, இது முத்திரிச்சா பிஞ்சா பாப்பீங்களா இல்லையா? காரமா காராதா அப்படின்னு பாப்பீங்க. பாப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி முருங்காயை அப்படி திரும்பி பார்ப்பீங்க. எப்படி இப்படி திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்தா என்ன செய்ய? இந்த முருங்காய் பிஞ்சு முருங்காய், இது முத்துன காய், இது சாம்பாருக்கு ஆகாது எடுப்பீங்களா என்ன? அரிசி அள்ளி பார்ப்பீங்க. அள்ளி பார்த்து இது அரிசி, இது ஒரு கொதியில வேகுமா, எத்தனை கொதியில வேகும் அப்படின்னா பார்க்கக்கூடிய திறமை படைத்தவங்க பெண்கள். நீங்க அப்படிப்பட்ட உங்களவே ஏமாற்றி ஓட்டு போட வச்ச திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் அம்மா வாயிலாக உங்களுக்கு அன்போடு பாசத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நான் உண்மையிலேயேமா நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் தான் நமக்கு சரியான ஒரு, இந்த ஆட்சிக்கு சரியான ஒரு பிரேக் கொடுக்கணும். அடுத்து போடுற நிதிநிலை அறிக்கையில அவங்க அறிவிச்ச அந்த 505 வாக்குறுதியும் கட்டாயம் நிறைவேற்றுகிற அளவுக்கு உங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை மக்கள் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? ஏமா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த ஆட்சி ஒரு பிரேக் கொடுக்கிற மாதிரி. அதனால இன்னைக்கு என்ன, அந்த பழைய கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை மண்வரை நடக்குது, எவ்வளவு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு, எவ்வளவு விலைவாசி ஏற்றம் இருக்கு. எங்க பார்த்தாலும் அரசு ஊழியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், ஆர்ப்பாட்டம், அங்கன்வாடி பணியாளர் ஆர்ப்பாட்டம், டாக்டர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே, மருத்துவ செயல் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணாது அவங்க குடும்பம் மட்டும்தான், கலைஞர் குடும்பம் மட்டும்தான் போராட்டம் பண்ணல. அதுல கூட போராட்டம்ன்றாங்க, யாருக்கு பதவி கொடுக்கல, அதுல கூட இருக்கு. ஆக இந்த மாதிரி இந்த ஆட்சிக்கு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது. இது வெளிவேசம் போறாங்க. 10 சாதனையை அடுக்கிக்கிட்டே வந்தார். 10 சாதனைப்பா சட்டமன்றத்தில். உடனே கை தட்டாங்க, டபட பட 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 டபட பட 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 பட. அப்படியே பார்த்தா முதலமைச்சருக்கு அப்படியே திரும்ப திரும்ப அப்படியே சொல்லி அடுக்கிட்டே வராரு. எவனாச்சும் சாதனை நம்ம சொல்ல முடியுமா? பஞ்சு மிட்டாய்க்கு இவங்க தடை வச்சதாப்பா சாதனை, பெரிய சாதனை. இந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை வச்சதான் சாதனையா? இன்னைக்கு மக்கள் பார்க்கறாங்க, வேற யாரும் பார்க்கல. எந்த திட்டமாக அம்மா செஞ்சா பாருங்க. அம்மாவுடைய சாதனை மட்டும் நான் வரிசை அம்மாவுடைய பிறந்த நாள்ல தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுத்தாங்க, கொடுக்கல. திருமண உதவித்தொகை 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. 100 யூனிட் மின்சார இலவசம் கொடுத்தாங்க. விலையில்லா அரிசி கொடுத்தாங்களா? வந்தோன்னா கொடுப்போம்னு சொன்னாங்க. முதல் கையெழுத்து போட்டாங்க, அதை நிறைவேற்றணும் நான் தான். முதல் கையெழுத்து 2011. அதே மாதிரி கூட்டுறவு கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க, உடனே ரத்து பண்ணாங்க. முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையாமா? கொடுத்தாங்க. இலவச மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி எல்லாரும் கொடுத்தாங்கல்ல. எல்லா அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் கொடுத்தாங்க இல்லையா? எல்லாரும் வாங்கணுமா இல்லையா? வாங்காதவங்க கை தூக்குங்க. எல்லாரும் வாங்கினீங்கல்ல? எல்லாரும் வாங்கியிருக்கோம். இப்ப இவங்க அதே மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எவ்வளவுமா கொடுப்பாங்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுக்குறான் அப்படி திமுகவில். ஒரு குடும்பத்துக்கு நமக்கு எவ்வளவு நம்ம செலவுக்கு சரியா போயிடும். 1000 ரூபாய் நமக்கு வந்துடுது அப்படின்னு நம்மளாம் நினைச்சு
ஓட்ட போட்டு விட்டோம். இப்ப நம்ம அதுல என்ன தகுதி, அதுல பாரு தரம் பார்க்கறாங்க, அது நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப என்ன 1,15,00,000 பேருக்கு நான் கொடுக்குறோம்னு அவங்க சொல்றாங்க. கொடுக்குறாங்களான்னு நமக்கு தெரியாது, அறிக்கை தான் கொடுக்குறாங்க. ஆனா அம்மா இல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி, நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு உலகம் சார்ந்த கல்வி படிக்கணுன்றதுக்காக மடிக்கணினி கொடுத்தாங்களா இல்லையா? எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும். யாருன்னு பார்க்கல, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்குமே மடிக்கணினி கொடுத்தாங்க. அது வெளியே வாங்கினா 50,000 ரூபாய் 60,000 ரூபாய், அன்னைக்கு விலைக்கு 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் 25,000 ரூபாய். நம்ம வீட்டில் 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க, 2 பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்குமா? 50,000 ரூபாய் வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க கை நெசவு பண்றாங்க, நெசவு தொழிலாளி வாங்கி கொடுக்குமா? இந்த இங்க ஜெகர்தண்டா வைக்கிறாங்க, இந்த இங்க பருத்தி பால் வைக்கிறாரு, அங்க அவர் வாங்கி கொடுக்க முடியுமா? இது மாதிரி சாதாரண குடும்ப பிள்ளைகளும் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கவங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடிய அந்த உபகரணத்தை கொடுக்கணும் சொல்லி அந்த மடிக்கணினி மட்டும் இல்ல 16 வகையான பொருட்கள் மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து ஒரு பையன் கொடுத்தாங்களா இல்லையா? அதனா ஜாமெண்ட்ரி பாக்ஸ், கலர் பென்சில், கிரையான், உலக வரைபடம், இப்படி அடிக்கிட்டே போகலாம். இத்தனையும் கொடுத்தாங்க. இத்தனையும் இதெல்லாம் இப்ப நிப்பாட்டிட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து அத்தனையும் மூடுவிழா கண்டுட்டாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கல. இதையெல்லாம் அம்மா செஞ்சாங்க. அதே மாதிரி மகளிருக்கு 2 சக்கர வாகனம், பிள்ளைகள் படிக்கணும், பெண்கள்லாம் படிக்கணுன்றதுக்காக சைக்கிள் கொடுத்தது முத அம்மா தான் இந்தியாவிலே, யாரும் கொடுக்கல. அப்புறம் மாணவர்களுக்கு விரிவுபடுத்தினாங்க, தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு அம்மா பரிசு பெற்றோம். நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா மாமன் வந்து பார்க்கணும்னு சொல்லுவீங்க, விரும்புவாங்க. இல்லை தாத்தா பாட்டி வந்து பார்ப்பாங்க, அவங்க ஏதாச்சும் பிள்ளைக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையா, நம்ம அம்மா அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா பரிசு பெற்றவங்க கொடுத்தாங்களா? என்னம்மா கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க. மகளிருக்கு இப்போ ரூபினி குமார் இங்கே அமைஞ்சிருக்கு, எங்க பிரேமா வந்திருக்கா, டிமட்ரோ உடைய மனைவி, அவங்க கவுன்சிலராக ஆகியிருக்காங்க. இந்த பக்கம் இவங்கெல்லாம் இன்னைக்கு கவுன்சிலர் ஆகிங்கன்னா 50 விழுக்காடு வந்து உள்ளாட்சி துறையில இன்னைக்கு பெண்கள் போட்டியிடும் சொல்லி சட்டத்தை வகுத்தவர் அம்மா. நம்ம அம்மா யாரு? நம்ம அம்மா. அம்மா என்ன சொன்னாங்க? என்னையே என் பேர் என்னமோ சொல்லுவாங்க, எங்க அம்மா வைத்த பேர் எனக்கு ஜெயலலிதா. என்னை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் அம்மா என்று அழைக்கிறாங்க. அதுபோல் எனக்கு இந்த ஒரு சொல் போதும், இவங்களுக்காக நான் உயிர் உள்ளவரை பாடுபடுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாடுபட்ட தாய் அம்மா அவர்கள் இல்லையா? அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்துட்டாலே அது ஏதோ 2 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தையை கரை சேர்க்க முடியாதுன்னு சொல்லி சாதாரண குடும்பங்கள்ல இருக்கவங்க பெரிய பணக்காரங்களும் கூட அந்த சிசுவிலே கொலை செஞ்சிருவாங்க, சிசுவிலே அந்த குழந்தைய உயிரை போக்கிடுவாங்க. ஆனா அந்த திட்டத்தை அம்மா தான், தொட்டில் குழந்தை திட்டத்தை முதல் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் அம்மா, நம்ம அம்மா. அதே மாதிரி பெண்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவல், இத்தனை பிரச்சனை செஞ்சதுதான் இன்னைக்கு 76வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடி இருக்காங்க. ஜோரா கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு தான் நம்ம. ஆக பெண்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்கணும், ஆண்களுக்கு நிகராக பெண்களால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் நம் தாய் புரட்சி தலைவர் அம்மா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கமாண்ட படை கொண்டு வந்தவர் அம்மா தான். அரசு துறையில பெண்களை அதிகமாக செக்ரட்டரிகளாக செயலாளர்கள் நியமித்ததும் அம்மா தான். ஏன்னா அம்மாவுக்கு அம்மா நினைப்பாங்க, எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால், பெண்களுக்கு கிடைத்தால் நாங்கள் நிச்சயமாக ஆண்களை காட்டிலும் சாதனை புரிவோம்னாங்க. இன்னைக்கு அம்மா நினைச்சது இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் ரிசல்ட் பாருங்க, +2ல மாணவர்கள் காட்டிலும் மாணவிகள் தான் அதிகமாக இன்னைக்கு தேர்ச்சி பெறாங்களா இல்லையாமா? மாணவிகள் தான் தேர்ச்சி பெறாங்க. போற போக்க பார்த்தா இன்னைக்கு பெண்களுக்கு ஆண்கள் வரதட்சணை கொடுத்தாதான் கல்யாணம் ஆகும் போல. ஒரு காலத்துல பெண்கள் வரதட்சணை கொடுக்கணும், இனி போற போக்க பார்த்தா பெண்களுக்கு ஆண்கள் வரதட்சணை கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்ப்பா. வீட்டுல உனக்கு சமைக்க தெரியுமா? முதல்ல ஆண் கேட்பான், சமைக்க தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா. இனி பெண்கள்லாம் கேட்க போறாங்க, உனக்கு சமைக்க தெரியுமா, உனக்கு பாட்டு பாட தெரியுமா, என்னை எப்படி வச்சுக்கிறேன்னு கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு இந்த நிலை உருவாயிருக்குன்னா இதை வித்துட்டவர் புரட்சி தலைவர் அம்மா. சாதாரண நிலை அல்ல, கல்வியில ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர். இந்த புரட்சியை அப்படியே நடைமுறைப்படுத்தியவர் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார்.
4 ஆண்டு காலம் அம்மாவுடைய சாதனைகளை அப்படியே தொடர்ந்து கொடுத்தார், சிந்தாம செதறாம கொடுத்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உயர்கல்வி விகிதாச்சாரத்தில் 2018-19 2035 என்ன குறியீடு எழுதணுமோ அதை இந்திய குறியீடு அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, ஆனா எடப்பாடியார் ஆட்சியில எழுதிய சாதனை நம்முடைய சாதனை. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு என்ன நம்ம ஸ்டாலின் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அவருடைய சாதனையா சொல்றாரு. அது ஒரு சாதனையா சொல்லிக்கிறார், பத்திரிகை எல்லாம் பேசுகிறார். நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்து 1296 கோடியில மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் 24 மணி நேரமும். போன மாசம் டிசம்பர்லயே முடிந்துக்க வேண்டிய வேலை வேணுண்டே டிலே பண்ணி இன்னும் முடிக்காம இருக்கிறாங்க. எல்லா வீட்டுக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாட்களும் ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 165 mld தண்ணீர், 165 லிட்டர் தண்ணி கிடைக்கும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த அளவுக்கு 125 mld தண்ணி முல்லை பெரியார் அணையிலிருந்து கொண்டு வந்து இங்க 82 மேல்நிலை தொட்டி மூலமாக தமிழக மக்கள் இந்த 3 வருஷத்துல இந்த 4 நிதிநிலைக்கு மதுரைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ஆட்சியில தான் செஞ்சிருக்காங்க. நம்ம உருப்படியா சொல்லுங்கம்மா. ஒண்ணு செஞ்சிருக்காங்க. நம்ம அருமையாக இந்த மாரியம்மன் தெப்ப குளத்தை நினைச்சோம். என் தம்பி குமார் பட்டியலிட்டார் என்னென்ன சாதனை எல்லாம் நம்ம செஞ்சோம் நம்ம ஆட்சியில் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், இந்த மாரியம்மன் தெப்ப குளம் நம்ம டாக்டர் சொன்னார், நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதை நிறைத்து காட்டிய பெருமை நம்ம எடப்பாடியாருக்கு தான் சார். நாங்க கேட்டுக்கொண்டதுக்கான ஒரு தடுப்பணை அமைச்சு தூய்மை, அந்த ஆத்துல வர்ற தண்ணி எந்த கழிவும் சேராம அப்படியே அந்த தண்ணி போய் அங்க தெப்பத்துல நிறைய இந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்ப என்ன செஞ்சாங்க? 3 மாசத்துல, இந்த 3 வருஷத்துல மாநகராட்சி சரியா கவனம் எடுக்காதனால கழிவு நீரெல்லாம் கலந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் பச்சையா இருக்கு, அந்த தண்ணி பச்சையா இருக்கு, பீச்சை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பொழுதுபோக்கே அதான். நான் ஏப்பா யாரா இருக்கோ எதாவது செய்யறீங்க? சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், எங்களுக்கு ஒரு இந்த மாரியம்மன் தெப்ப குளத்துக்கு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் மெரினாவா அதான் காட்சி அளிக்குது, எனவே அங்க வந்து ஒரு லேசர் ஷோ நடத்துங்கன்னு சொன்னேன். கட்டாயம் நடத்துவோம், செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னார் நிதி அந்த விளம்பரத்துறை அமைச்சர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர். கடைசியில் அவரை மாற்றப்பட்டது தான். அது ஒண்ணுமே இது வரைக்கும் நடக்கலை. அதை டிஎம்எஸ்க்கு மணிமண்டபம் சிலையும் வைக்கணும்னு சொன்னான். சிலையை இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. தவுட்டி சந்தையிட்ட இடம் இருக்கு, எவ்வளவு அற்புதமான இடம். மணிமண்டபம் கட்டி கொடுத்திருந்தா உலக அளவுக்கு நம்ம டிஎம்எஸ் உடைய பேர் புகழ் பயந்திருக்குமே. ஏதோ வேண்டா வெறுப்பாக கேட்டதுக்காக செஞ்சாங்க. இதுதான் இந்த ஆட்சியில இன்னைக்கு இது. அதே மாதிரி அம்மா காவிரி மேலாண்மை வாரிய அமைப்பை அரசு இதில் வெளியிட்டவர் அம்மா தான். இதே மாதிரி கச்சத்தீவை மீட்டதற்கு போராட்டம் நடத்தினவர் அம்மா தான். ஏழையை பசி போக்கியவர் அம்மா. உணவகம் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கொடுத்தாங்களா இல்லையா? இன்னும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மூடுவிழா காண பாக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் மொழியை அலுவலக மொழியாக மாற்றியவர் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரும் தான் என்பதை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மத்திய வேலைவாய்ப்புல, மத்திய அரசுல வேலைவாய்ப்பு பெறுவதற்காக மாணவ மாணவிகளுக்கு தமிழ்ல தேர்வு எழுதும் வாய்ப்பை மத்திய அரசிடம் போராடி பெற்று தந்தவர் நமது அம்மா. நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு இவங்க செஞ்ச மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க. ஆக இந்த அரசு வந்து எதையும் செய்யாம இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில மாணவர்கள் சரி, மாணவிகள் சரி, இளம் குற்றவாளிகள் அதிகமாகி போயிட்டாங்க. இளம் குற்றவாளிகள் அதிகமாகிட்டாங்க. நாள்தோறும் பத்திரிகை பாருங்க, எங்க பார்த்தாலும் சரி, ஆனா போதைக்கு அடிமையானவர்கள், கஞ்சா கடத்தல், விதவிதமாக கடத்துறாங்க. அதான் வருதா இல்லையாமா? என்ன சோர்ந்துட்டீங்க? நம்ம வீட்டில் இதே கனிமொழி சகோதரி என்ன சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது. இப்ப நம்ம ஆட்சியில, நம்ம அம்மா ஆட்சியில 10 வருஷத்துல இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க. எனவே இதை தடுக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்க தலைவர்கள் மது ஆலைகள் வச்சிருந்தாலும் மூட சொல்லிடுறாரு எங்க அண்ணே. இன்னைக்கு எங்க சொல்லியிருக்காங்க? மது கடைகளை பெருக்கி கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்தா எத்தனை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதை, கஞ்சா,
இதுதான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இந்த கஞ்சா கடத்தல தமிழ்நாடு வந்து தரமாக இருக்குன்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. எங்கப்பா வந்தது? இதை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க. 2021 20,045 டன் 20.45 டன் வந்து போதைப் பொருள் கைப்பற்றதாகவும் திமுக நம்ம எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்குது, பவுடர் கிடைக்குது, மாத்திரை வடிவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சா போதை மாத்திரை கிடைக்குது, ஸ்டாம்பு வடிவிலும் கேட்டமின், கோக்கைன் இது போன்றதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி தட்டுப்பாடின்றி கிடைக்குது. இது மாணவ செல்வங்கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க. இதை தடுக்கணும்னு சொல்லி நம்ம எடப்பாடியார் கேட்டார். இது என்ன நியாயமா தப்பா ரைட்டான சம்பவம்? நம்முடைய பிரச்சனையே கேட்க. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னார் நம்ம அரசு, நம்ம முதலமைச்சர்? 20.45 டன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் 6,853 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் 9,571 பேர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக அன்னைக்கு திமுகவுடைய அறிக்கை கொடுத்தாங்க. சரி, கொடுத்தீங்க. எத்தனை பேர் மீது வழக்கு இன்னைக்கு உண்மையாக தான் பதிஞ்சிருக்கீங்க? குற்ற வழக்குகள் என்ன அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நம்ம டிஜிபி விட்டு நம்ம முதல்வர் சொன்னார், இது நம்முடைய பிரச்சனை, நம்ம இளம் பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகளுடைய வாழ்வு வளம் பெறணுன்றதுக்காக அம்மா கல்வி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அதே மாதிரி சீருடை கொடுத்தார். அம்மா சீருடை கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார். அண்ணன் 7.5% மாணவர்கள் அரசு பள்ளியில், மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றியவர் நம்முடைய எடப்பாடியார். இன்னைக்கு எத்தனை பேர்? கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர் இன்னைக்கு 4-5 வருஷத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் கொண்டு வந்தது. ஆனா இவங்க காலத்துல பாத்தீங்கன்னா கஞ்சாவும் போதைப் பொருளும் கோக்கையும் கிடைக்கிறதுனால தமிழகத்தில் இளம் குற்றவாளிகள் அதிகமாகிட்டாங்க. மாணவ செல்வம் மாணவிகளும் கெட்டு போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அப்ப இதே சட்டமன்றத்தில் அண்ணா கேட்கும்போது முன்னாள் காவல்துறை தலைவர் என்ன சொன்னார்னா, ஆபரேஷன் கஞ்சா 0.1, 0.2, 0.3, 0.4 என்று போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக திமுக அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை சொன்னார். ஆனால் இந்த 32 மாதங்களில் திமுக ஆட்சிக்கு வந்த 32 மாதங்களில் பார்த்தா விற்பனை குறையவே இல்லை, கஞ்சா குறையவே இல்லை, போதைப் பொருள் கிடைக்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் போதை கிடைக்குது. இன்னையில் நேற்றைக்கு முந்தான இன்னைக்கு வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் டாபிக்கே என்னன்னா, இன்னைக்கு என்சிபி அதாவது தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை குழு ஒரு இது இருக்கு, காவல்துறை ஒரு விங்க இருக்கு. அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் வெளிநாடுக்கு கடத்தியதாக நேற்று 25/2/2024 டெல்லியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலில் இருந்து 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3 பேர் தேடப்பட்டு வருவதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலை இன்றைக்கு பரப்பியிருக்காங்க, அதை பதிவு செஞ்சிருக்காங்க. இது மிக மிக முக்கியமானது. நம்ம இல்லைன்னு சொல்றோம். இக்கடத்தலில் திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் இவர் தான் மூளையாக செயல்பட்டதாகவும் அவரது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோர் இணைந்து இந்த கடத்தல் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளதாக வலைதளங்கள் பரப்புகிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது மக்கள் மத்தியிலே நாங்கள் விட்டு விடுகிறோம். இங்க இருக்கிற நம்முடைய ஊடகங்களும் இது பற்றி செய்திகளை வெளியிட வேண்டும். நிறைய நம்ம சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் நிறைய பேசுறார், அதெல்லாம் எடிட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு சபாநாயகர் கொடுக்கறதே கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்டா துணை கேள்வியே கொடுக்கறது இல்லை. துணை கேள்வி கேட்டா கூட இந்த கிளம்பாக்கம் பஸ் நிலையத்தை கேட்டா அதிக பேருந்துகள் கொடுங்க, அந்த பேருந்து அமைவதற்கு காரணமாக இருந்து இடம் அளித்தது நம்ம தான். ஆனா நம்ம
உடனடியாக நிறைவேற்றல. அதுக்கான வசதி எல்லாம் செஞ்ச பிறகுதான் செய்யணும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா எடப்பாடியார் காலத்துல அது நிறைவேற்றப்பட்டது. ஆனா இவங்க இன்னைக்கு வேக வேகமாக இன்னைக்கு அந்த பஸ் நிலையத்தை திறந்து கலைஞர் நினைவு பிறந்த நிலையம்னு வைக்கிறாங்க. இதை நாங்க என்ன சொல்றோம்னா, திமுக ஒரு திராவிட இயக்கத்துடைய மாடல்ன்றார். நம்ம முதலமைச்சர் சொல்றாரா இல்லையாமா? திராவிட மாடல்ன்றார். எங்க எடுத்தாலும் சரி, இங்க மதுரையில நூலகத்துக்கு அவங்க அப்பா பேர், இங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அவங்க அப்பா பேர், எல்லாத்துக்கும் அம்மா, அவங்களுடைய கலைஞர் நினைவு மண்டபம், கலைஞர் நூலகம், கலைஞர் நினைவு மண்டபம், இப்படி எல்லா இடத்துலையும் கலைஞர் போறீங்களே. திராவிட மாடல்னா கலைஞர் மட்டும் இல்லையே. ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரங்க அண்ணாவுடைய பெயரை வைக்கலாம்ல? இந்த அரசாங்கம் செஞ்சதா? தந்தை பெரியாருடைய வழிவந்தவர்னு சொல்றீங்களே, அவருடைய பெயரை வைக்கலாம்ல ஒரு இதுக்கு? எங்க இங்க தென் மாவட்டத்தில் இங்க இருக்கிற இந்த வீர விளையாட்டுக்கு பேர் வைக்கிறீங்களே, நம்ம பசுமோன் தேவரையா பேரை வச்சிருக்கலாம்ல? எங்க அம்மா பசுமோன் தேவரையாவுக்கு 13 கிலோ தங்கத்திலேயே கவசம் செஞ்சு வச்சாங்க. இரண்டாவது அந்த கவசம் வைக்கிற விழாவே இரண்டாவது ஒரு ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டது. உலகத்திலே ஒரு தலைவருக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தங்கத்திலேயே கவசம் செஞ்ச ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் மனித புரட்சி தலைவர் அம்மாவை தவிர வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு முல்லை பெரியார் அணை, இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி நம்ம தம்பி பேசினார், டாக்டர் பேசினார். நான் லண்டன் போயிருந்தேன், என் பேர் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க போனா இந்த முல்லை பெரியார் அணையை கட்டிய ஜான் பென்னிகுக்குடைய அவருடைய நினைவிடம் இருக்கு. அந்த அளவுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க தமிழர்கள். போய் பார்த்தா சிதலமடைந்திருக்கு. 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து நமக்கு தண்ணி கிடைக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம தங்கு தடைந்து நம்ம குடிநீர் குடிக்க போறோம். நமக்கு நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் இந்த குடிநீர் பற்றாக்குறையே மதுரையில் இல்லை என்ற வரலாற்றை படைக்கின்ற திட்டத்தை கொடுத்த நம்ம எடப்பாடியாருடைய ஆட்சியில கொண்டு வந்திருக்கோம்டா. இதற்கெல்லாம் முழுமுதற் காரணம் ஜான் பென்னிகுக். அவருக்கு அம்மா அருமையான நினைவு மண்டலம் லோயக்கம்ல கட்டி கொடுத்தாங்க. அங்க போய் நம்ம சட்டமன்றத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செஞ்சுன்னா, அவருக்கு சிலை வைப்போம், அவருடைய நினைவிடத்தை புதுப்பிப்போம்னு சொன்னாங்க. ஆனா அங்க போய் நான் பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியான தகவல். உண்மையிலே சகோதரிகளே, நம்ம மதுரைக்காரர் என்ற முறையில் நம்ம 5 மாவட்ட மக்களுடைய நீர் ஆதாரத்துக்கும் விவசாயிகளுக்கும் இன்னைக்கு தண்ணி கிடைக்குதுன்னா, அந்த முல்லை பெரியார் அணை உயர்த்தி அந்த முல்லை பெரியார் அணை கட்டிய அந்த ஜான் பென்னிகுக் நினைவிடத்தை பார்த்த உடனே எனக்கே அப்படியே மனம் அழுகையே வந்துடுச்சு. மனம் ரொம்ப வாடிடுச்சு, உடைஞ்சு கிடக்கு. அந்த அந்த சிலுவை வச்சிருக்காங்க அந்த கல்லறையில. அந்த சிலுவை 2-3 துண்டா இருக்கு, அதை ஒட்டி வச்சிருக்காங்க. அவருடைய சிலை மார்பளவுக்கு சிலை. இந்த மார்பளவுக்கு சிலையை 37 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை செலவு பண்ணிட்டு அதோட விட்டுட்டாங்க. அதை எத்தனை நினைவிடம் கட்டுறீங்க நீங்க கலைஞருக்கு? 100 கோடி 200 கோடியில கட்டுறீங்களே. இந்த 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து வைத்த அந்த ஜான் பென்னிகுக்கு ஏன் நினைவாக கட்டல? ஏன் அந்த கல்லறையை புதுக்கல? நான் இந்த அரசாங்கத்தை கேட்கிறேன். நியாயமா? தாய்மார்களே நீங்க சொல்லுங்க, நியாயமா? இன்னைக்கு தண்ணி கிடைக்குது, இன்னைக்கு தெப்பக்குளம்லாம் நிறையுதுன்னா அந்த முல்லை பெரியார் அணை இருக்கிறதுனாலதான். அந்த முல்லை பெரியார் அணையை அதை உடைக்கணும்னு பழுதாகி போயிடுச்சு அப்படின்னு கேரளா நினைக்கும் போது அம்மா தான் வீறு கொண்டு எழுந்து வந்தாங்க. இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, மதுரையில தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா இல்லையா? 2010 ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம். மக்கள் கடல் போல தெரிஞ்சாங்க, முக்கடலும் சந்திக்கின்ற நிலையாக அது இருந்தது. அம்மா வந்த கூட்டத்துக்கு 2 மணி நேரம் ஆச்சு அம்மா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றது. அவ்வளவு பெரிய கூட்டம், எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அப்படிப்பட்ட அந்த தாய் வந்தாங்க. 136 அடியில் 152 அடியாக நான் உயர்த்தி காட்டுவேன். முதல் கட்டமாக இப்ப 142 அடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி பெற்றவர் நம் தாய் புரட்சி தலைவர் அம்மா. இல்லைன்னா 136 இருந்திருக்கும். இந்த அணையை உடைக்கணும்னு நினைச்ச நேரத்தில் கலைஞர் ஆட்சியில் இருக்கார். ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒண்ணுமே செய்யல. காரணம் 2G வழக்கு.
2G வழக்கில் சிக்கிக்கிட்டாங்க. 1,76,000 கோடி ஊழல். இந்த ஊழல்ல சிக்கினதுனால சோனியா காந்தி சொல்லிட்டாப்ல, ஏதாவது போராட்டம் நடத்தினீங்கன்னா நாங்க பிடிச்சி உள்ள போட்டுருவோம். ஏற்கனவே பிடிச்சி உங்களுடைய மகளும் உங்களுடைய அமைச்சரும் அங்க இருக்காங்க திகார் ஜெயில்ல, இந்த வழக்கில் தேடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால பயந்துகிட்டு அவர் செய்யல. அம்மா சொன்னாங்க, அம்மா தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி இங்கே சொன்னாங்க, நான் வந்தவுடன் 142 உயர்த்தி காட்டிய மல்லமை படைத்தவர் நம் தாய் புரட்சி தலைவி, நம்முடைய கடவுள் ஆக இருக்க கருதக்கூடியவர். அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரி நம்ம இத்தனை சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்கோம். அது மட்டுமல்ல, நம்ம கடன் வாங்கிட்டோம் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது சொல்லுவார், எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாட்டுடைய மக்கள் மத்தியில் கடனை வாங்கி எல்லாம் கடனாளி ஆக்கிட்டீங்க அப்படின்னு அடிக்க ஒரு முறை சட்டமன்றத்திலும் சரி பொது வழியிலையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னன்னா, நம்ம 2021 அதிமுக விட்டு சென்ற கடன் அளவு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும். 10 ஆண்டுகள் 4.56 லட்சம் கோடி ரூபாய். அதாவது அதுக்கு முன்னால 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. 3.5 லட்சம் கோடி தான் நம்ம கடன் வைத்துட்டு போனோம். அது எதனால? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெரியாஸ்பத்திரி போய் பாருங்க, வானாளாவிய கட்டடங்கள் எத்தனை கட்டடம் இருக்கு, இதெல்லாம் நம்ம கட்டினது. இங்கே பாருங்க, பாலரங்கபுரத்துல கட்டடங்கள் புதிய கட்டடங்கள் கட்டி இருக்கும். 4 கட்டடங்கள். பாலங்கள் எத்தனை பாலங்கள் இங்க சொன்னார் தம்பி குமார் சொன்னார் இல்லையா, குறுக்கு பாலங்கள். ஆத்தோரம் பாருங்க, பாத்தீங்கன்னா ஆத்தோரத்துல விரைவு சாலைகள். இங்க இருந்து நீங்க குருவிக்காரன் சாலையில் இறங்க கீழே ஆத்துல போனீங்கன்னா விரைவாக போய் சேர்ந்துடலாம். விரகனூருக்கு 2 நிமிஷத்துல போயிடலாம். இந்த பாலங்கள்லாம் கட்டினது நம்ம. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து நிறைவேற்றியவர் நம்முடைய ஏழை பங்காளர் நம்முடைய எடப்பாடியார். அவருடைய ஆட்சியில எங்க பார்த்தாலும் பாலங்கள், பறக்கும் பாலங்கள். மதுரையில் எத்தனை பறக்கும் பாலங்கள், 7 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் பாலம். ஆனா தம்பி மருத்துவர் டாக்டர் சொன்னார் இல்லையா, 5 நிமிஷத்துல நான் என்னுடைய கிளினிக்கு வந்துடுறேன். 7 கிலோமீட்டர் ஊமச்சூளை வரைக்கும் பறக்கும் பாலம் கொண்டு வந்தார் அம்மா. இதுக்காகத்தான் கடன் வாங்கினே மொழிய வேற எதற்காகவும் தாங்கல. ஆனா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த திட்டங்கள்லாம் தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க, மடிக்கணி நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா இந்த 32 மாத ஆட்சியில திமுக வாங்கிய அளவு எவ்வளவுன்னா 7.54 லட்சம் கோடி. அதாவது சுமார் 30 மாதங்கள்ல 2.98 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் எதுன்னா தமிழகம். நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும்போது சொன்னார், நாங்கள் 30,000 கோடி ரூபாய் இன்னைக்கு அவர் பேசினது என்னன்னா, இந்த உதயநிதி சபர் அவருடைய மருமகன் அவர் என்னப்பா சபரிசன் சேர்ந்து 30,000 கோடி ரூபாயை எப்படி எப்படி அந்த கொள்ளையடித்த பணத்தை கணக்கில் கொண்டு வருது. நம்ம காய்கறி வாங்குறதுக்கு காசு இல்லை, கத்திரிக்காய் வாங்குறதுக்கு காசு இல்லை, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப காசு இல்லை. இவங்க 30,000 கோடியை எப்படி வெள்ளையாமாக்குறதுன்னு அவங்க பேசுனாங்க சொல்லி ஒரு டேப்பை அவர் நண்பர்கிட்ட பேசினதை எடுத்து வெளியிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, திமுகவில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் இருந்தாங்க. இப்ப இருந்தாங்கல்ல 39 பேர். ஏதாச்சும் தமிழ்நாட்டை உரிமைக்காக குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை. இந்த மாதிரி செஞ்சதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு மீதும் 3,76,000 ரூபாய். 3,76,000 ரூபாய் நம்ம பிறக்கிற பிள்ளைக்கு இந்த ஆட்சியில கடன் ஆக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கடன் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடன் ஆக்கி விட்டது இந்த திமுக அரசு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு தான் அதிகமாக நடக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு சில கோடிட்டு காமிக்கிறேன். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே சானார்பட்டி பகுதியில் தனியாக இருந்த பெண் கொடூரமாக கழுத்து அறுத்து கொலை செய்யப்படுறார். ஒரு 10 பவுன் சவரனுக்காக இவங்க ஆட்சியிலங்க. இது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் அவருக்கு அவரை அது வெளியிடுறார். வெளியிட்ட உடனே அவரை தாக்க போறோம் சொல்லி அவரை ஒரு மர்ம நபர்கள் அவருக்கு போன் செய்து மிரட்டுகிறார்கள். உடனடியாக இவர் காவல்துறையை தொடர்பு கொண்டு என்னை இந்த மாதிரி மிரட்டுறாங்க, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கண்டா. 4 மணி நேரம் ஆகியும் கூட பாதுகாப்பு கேட்டோம். இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இதனால அவர்
புலையுறும் புற்றுயிருமாக அடித்து சிறுமைப்படுதா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறார். இது இன்னைக்கு அவருக்கு மட்டும் இல்லை, இது மூலமா ஊடகக்காரவங்களாம் பயமுறுத்துறாங்க இந்த அரசாங்கம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஆட்சியில மிக மோசமாக இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அம்மாவுடைய ஆட்சியிலும் தமிழ்நாடு அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலன்னா முதல் இடத்துல பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக இருந்தோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா இப்ப இந்த 3வது இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். 2வது இடத்துக்கு யூபி வந்துருச்சு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதையெல்லாம் நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. இப்ப கடன் மேல் கடன் வாங்கி நம்மளை கடனாளி ஆக்கியிருக்க இந்த அரசுக்கு நீங்க வர்ற நேரத்துல சரியான சவுக்கடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? இதுதான் அம்மாவுடைய பிறந்த நாள்ல நம்ம எல்லாம் சூழலை ஏற்க வேண்டியது. அந்த தாயுடைய எண்ணங்களை ஈடேற்ற வேண்டுமென்றால் நமக்கு ஒரே விடிவெள்ளி யார் என்றால் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் நம்மளில் ஒருவர். அவர் தலைமையில இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை இலை சின்னத்திற்கும் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னொரு முறை இன்னைக்கு கூட்டணி திமுக இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் ஓட்டு கேட்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இவ்வளவு அட்டுழியை நடந்திருக்க. இப்ப கூட உங்களுக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ திமுகவுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகனும் மருமகனும் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் +2 படிச்ச பொண்ணு, நீங்க நல்லா கவனிங்க, பட்டியல் இனத்து பெண்ணு. அந்த பெண்ணை அது +2 முடிச்சிருக்கு. நாங்க மருத்துவத்துக்கு கோச்சிங் சென்டருக்கு அனுப்புறோம், எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டி போய் வச்சுட்டு பாத்தீங்கன்னா கொடுமைன்னா இன்னும் மட்டும் கொடுமை இல்லை. அவங்க நைட்ல எல்லாம் அந்த பிள்ளைய சூடு வைக்கிறது, இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்தத இந்த அரசாங்கம் உடனே கேட்கல. நம்ம எடப்பாடியார் குரல் கொடுத்த பிறகுதான் காவல்துறை பெண் அதிகாரி போய் காவல் இந்த மாதிரி காவல் நமக்காக பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காரு. பாதுகாப்பு கொடுக்க வர்றவங்களை போய் ஒரு பெண் போலீஸை அங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களின் உரிமை மீட்பு அப்படின்ற கூட்டம் நடத்துற நம்முடைய கனிமொழி நடத்தின கூட்டத்தில், தமிழச்சி தங்கப்பாண்டியன் நடத்தின கூட்டத்தில் போய் கேலி கிண்டல் பண்றாங்க. தொடக்கூடாத இடத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி தொட்டதை இதை கண்டிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இல்லை. ஆக எதுவும் இந்த அரசாங்கத்தில் சரியப்பாக இல்லை என்பதை நீங்க எல்லாம் புரிந்து கொண்டு வருகிற தேர்தலில் நீங்க எல்லாம் ரெட்டாய்க்கு ஓட்டு போடணும் கேட்டுக்கிறேன். தவறையும் கூட திமுக இந்த அளவுக்கு செய்யறாங்களே, அந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஏதாச்சும் வாய் திறக்கிறாங்களா இல்லையா? யாராச்சும் குரல் கொடுக்கிறாங்களா? இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கிறாரா? எதுவுமே கிடையாது என்பதை நீங்க எல்லாம் புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி பெற நீங்க எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.